நம்ம பார்க்க போகிறது கோவையில் இருக்கிற செம்மொழி பூங்கா பற்றி தான். நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா தான் 2010 செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடத்தினாங்க. அப்போவே இந்த பூங்கா ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி பிளான்லாம் வந்தது. ஆனால் ஆட்சி மாறினதுனால 10 இயர்ஸ் அது ஹோல்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை 208 கோடி பட்ஜெட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க. இதில் மூங்கில் தோட்டம், நட்சத்திர தோட்டம், ரோஜா தோட்டம்னு 23 வகையான தோட்டங்கள்லாம் இதில் இருக்குது. அதுபோக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்காக ஏசி ஹாலுமே இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 2000 ரோஜா பூக்களுமே இதில் இருக்குது. ஜாகிங் பண்ணுறதுக்கு, வாக்கிங் பண்ணுறதுக்கு பாசஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி பாசஸ் அண்ட் ஆனுவல் பாசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு விளையாட்டு திடலுமே இங்கே இருக்குது. இனிமேல் கோயம்புத்தூர் மக்களுக்கு போர் அடிச்சதுன்னா ஊட்டியில் இருக்கிற சிம்ஸ் பார்க்குக்கோ இல்லை பொட்டானிக்கல் கார்டனுக்கோ போகணுங்கிற அவசியம் இல்லை. கோவையிலேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு பூங்கா ரெடி ஆயாச்சு.